வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பூவலை நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை காங்கிரசுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி மக்களவைத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 10% உறுப்பினர்கள் கொண்ட கட்சிக்குத்தான் எதிர்கட்சி தலைவர் பதவி அப்படின்னு ஒரு விதி இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே செய்திகளில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லை, ஆளுங்கட்சிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அந்த பதவியை நீங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி வலியுறுத்தி இருப்பதாக செய்திகள் சொல்லுது. இதை விதியை மீறிய ஒரு கோரிக்கை அப்படின்னு பார்க்கலாமா சுந்தரராஜன்? இல்லை, அதாவது அந்த கட்சி இந்த அளவுக்கு மோசமாக போனதான காரணங்களே அவங்க ஆராய வேண்டும். நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி அந்த எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்துருச்சு தான் பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு தோணும். என்ன காரணம்னா, நிறைய கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ சிஏஜி ஆகட்டும், இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் கமிஷனோட சேர்மன் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்ஸுமே எதிர்கட்சி தலைவரோட கண்டிப்பாக அந்த குழுவில் இருக்கணும், அந்த செலெக்ஷன் கமிட்டியில் அந்த குழுவில் இருக்கணும். அதனால் இது நிறைய சிக்கல்கள் உண்டாக்கும், தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும். அதனால் இதில் ரொம்ப பெருசாக உண்மையிலே அந்த ரூல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் ரொம்ப ஒரு ரிஜிடான விஷயமாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரூல் இருந்தாலும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த விஷயத்தை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் தோணும். நீங்கள் கேட்டால் கொடுக்கலாம், அவங்க இப்படி ஓப்பனாக கேட்காத வரைக்கும் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் மக்களவைத் தலைவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸிங்கிற பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா தேவையான நம்பர்ஸ் இருக்கோ இல்லையோ, அந்த டெமோக்ரஸிக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிறதுனால ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கொடுக்கலாம். ஆனால் சோனியா காந்தி கேட்குறதன் பின்னணின்னு நம்ம பார்க்கணும். அவர் சொன்ன மாதிரி தோல்விக்கான காரணங்களை அலசுறதை விட்டுட்டு இவர் அந்த இதை கேட்கறதுக்கான காரணம், அதுக்கு ஒரு மினிஸ்டரியல் அதிகாரங்கள் பூரா உண்டு, எல்லா கமிட்டிஸ்லேயும் அவங்களுடைய கன்சல்டேஷனும் கேட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய இது இருக்கணுங்கிறத முன் வச்சு தான் அவர் கேட்குறாரு.